அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதீன் வ அலா ஆலி சையதினா முஹம்மதீன் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. நம்மளுடைய இஸ்லாமிய அமல்கள் சேனலில் இன்று பார்க்கக்கூடியது திக்ருக்களின் சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பயனை கடைசி வரைக்கும் கேளுங்க, அப்போ தான் அதன் பலனை புரிஞ்சு கொள்ள முடியும். உங்களுடைய அமல்களில் மிக சிறந்தது அல்லாஹ்வை திக்ரு செய்வதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தன் திருமலை கூறுகிறான், நீங்கள் என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுறான். அப்போ நம்ம திக்ரு செய்வதன் மூலியமாக அல்லாஹ்வை நம்ம அதிகமாக நெருங்கிறதுக்கும் அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கிறதுக்கும் ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. ஒரு மனிதர் படுத்த நிலைமையில் கூட திக்ரு செய்வதன் மூலம் அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியில் சேர்த்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கியாமத்து நாளில் ஒரு கூட்டத்தினரை அல்லாஹ் எழுப்புவான். அவர்களின் முகம் பிரகாசமாக ஒளிக்கும். அவர்களுக்கு முத்து மேடையில் அமர வைப்பான். அவர்களை பார்த்து மற்ற கூட்டத்தினர் பொறாமைப்படுவார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இவங்க நபிமார்களோ ஷுஹதாக்களோ அல்ல, இவங்க யாருன்னா அல்லாஹ் தஆலாவை நினைவு கூர்ந்து திக்ரு செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தினர் என்று பதில் கூறுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த திக்ரு செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் மிகப்பெரிய பாக்கியத்தை தருகிறான். அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலி அவங்க அறிவிக்கிறார்கள், மனிதன் செய்யும் அமல்களில் கபருடைய வேதனையை விட்டும் அவனை காப்பாற்றக்கூடியது அல்லாஹ்வை திக்ரு செய்வதை விட வேறு எதுவுமில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் செய்யக்கூடிய திக்ரு கபருடைய வேதனை விட்டும் நீக்குகிறது என்றால் அதை எப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது என்று நாம் இந்த பயனின் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திக்ரு செய்வதன் மூலம் நிம்மதி பெறுகிறது, உள்ளம் அமைதி பெறுகிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் 7 நபர்களுக்கு அர்ஷினுடைய நிழலில் இடமளிக்கிறான். அதில் ஒருவர் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய மனிதர். திக்ரு செய்வதன் மூலமாக நம்முடைய காரியங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய இந்த பயானின் பலனை புரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் வாழக்கூடிய காலத்தில் அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய மனிதராக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இது மாதிரியான சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்தடையும்.